In the video, I'm going to tell you top 5 part-time earning opportunity in manufacturing industries. அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் 5th பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5S இம்ப்ளிமெண்டேஷன். ஏன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 5S இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய ஆஃபீஸில் கூட நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு ஐடி ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாக இருக்கிற சின்ன சின்ன கம்பெனிஸில் இருந்தாலும் சரி, இந்த 5S இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ இஃப் யூ கோ அண்ட் ஹெல்ப் தம் டு இம்ப்ளிமெண்ட், ஓகே, போகிறோம் ட்ரைனிங் எடுத்தோங்கிற மாதிரி இல்லாமல், if you go and help them to implement 5S implementation, then this is one of the very good opportunity in manufacturing industry. Part time earn பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4th பிளேஸில் இருக்கிறது லீன் மேனுஃபேக்சரிங் கன்சல்டன்ட். அகைன், இஃப் யூ நோ ஹவு டு இம்ப்ளிமெண்ட் லீன் மேனுஃபேக்சரிங், திருப்பியும் சொல்கிறேன், போகிறோம் ட்ரைனிங் எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். நீங்கள் போய் லீன் மேனுஃபேக்சரிங் உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ கோ அண்ட் ஹெல்ப் தம் டு ரெடியூஸ் தயர் மேனுஃபேக்சரிங் வேஸ்டேஜஸ், இஃப் யூ கோ அண்ட் ஹெல்ப் தம் அவங்களுக்கு உண்டான ப்ராசஸ் வேஸ்டேஜஸ், இது எல்லாமே உங்களால் ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னீங்கன்னா திஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஏன்னா கம்பெனிஸ் இப்போ எல்லாமே நிறைய ஆட்டோமேஷன் அது இது எல்லாமே பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸ்லையுமே nowadays they are mainly focusing on the digitalized standard operating procedure. ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜருடைய யூஸ் என்ன அப்படின்னம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி நான் ஒரு ட்ரைனிங் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆஃபீஸில் போய் ட்ரைனிங் எடுக்கிறேன். டுமாரோ இஃப் ஐ கோ அண்ட் இன்னொரு ஆஃபீஸில் போய் நான் ட்ரைனிங் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நான் ஒரு மாதிரி எடுப்பேன், நாளைக்கு நான் ஒரு மாதிரி எடுப்பேன். கரெக்ட்? ஏன்னா பிகாஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் மை அன்றைக்கி எனக்கு என்ன மூடு இருக்குது, அன்றைக்கி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைனிங் பீரியட் போகும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிரியேட் த ஸ்டாண்டர்ட், லைக் இப்போ நிறையா வீடியோ ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன, இப்போ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இப்போது ஒரு பிஓ போட்டிருப்போம், சப்ளைட் இருந்தால் ஆர்டர் வந்திருக்கும், ஆர்டர் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். கரெக்ட்? இதை வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏபியில் வந்து ஃபீட் பண்ணுவோம். இப்போது இதை ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜராக நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள், நான் ஒர்க் பண்ணாலுமே அதே ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் தான் ஒர்க் பண்ணுவேன், நீங்கள் ஒர்க் பண்ணாலும் அதே ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் தான் ஒர்க் பண்ணுவீங்க, இல்லை இன்னொருத்தர் ஒர்க் பண்ணால் கூட அதே ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் தான் ஒர்க் பண்ணுவார். ஸோ அப்படிங்கிறப்போ அந்த ஒர்க் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கும். அது வந்து பெர்சன் டிபெண்ட்டாக இல்லாமல் ப்ராசஸ் டிபெண்ட்டாக மூவ் ஆகிடும். ஸோ இது வந்து அனதர் ஒன் பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. செகண்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் பிளானிங் ஸ்கெடியூலிங். நான் நிறைய கம்பெனிஸ் விசிட் பண்ணியிருக்கிறேன். ப்ரொடக்ஷன் பிளானிங் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குமுலேட்டிவாக ஒரு எக்ஸல் சீட்டில் போட்டு இதுதான் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் பிளானிங் கிடையாது. ப்ரொடக்ஷன் பிளானிங் மீன்ஸ் வாட்? ப்ரொடக்ஷன் பிளானிங்னா என்னுடைய ரிசோர்ஸ் எல்லாமே நான் பிளான் பண்ணியிருக்கணும், ப்ராப்பராக நான் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கணும். இதனால் இம்பேக்ட் என்னென்னா, நிறையா கம்பெனிஸ் தே ஆர் லூசிங் தேர் ரிசோர்ஸஸ். எப்படி அப்படின்னம்னா, மிஷினை ப்ராப்பராக ஸ்கெடியூல் பண்ணுறது கிடையாது. லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின்லேருந்து அந்த மிஷினு, அப்புறம் அந்த மிஷின்லேருந்து இந்த மிஷின் சொல்லி நிறைய சேஞ்ச் பண்ணுவாங்க. மேன் பவரை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது கிடையாது, மெத்தடை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியில் பார்க்க முடியும். ஸோ இஃப் யூ நோ ஹவு டு ஸ்கெடியூல் த ப்ராசஸ், இஃப் யூ நோ ஹவு டு பிளான் த ப்ராசஸ், தென் டெஃபினட்டாக அது வந்து பார்த்திங்கன்னா வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 crore கம்பெனி இருக்குது, இந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா 60 crore இன்வென்ட்ரி வச்சுருக்காங்க, ஹையர் இன்வென்ட்ரியாக இருக்குது. தட் இஸ் நாட் ஓன்லி த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிறைய கம்பெனிஸில் பார்த்துருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அசம்பிளி இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த அசம்பிளி இண்டஸ்ட்ரியில் இப்போது ஒரு அசம்பிளி பண்ணுறதுக்கு ஒரு 100 parts வேணும் அப்படின்னா, வெறும் ஒரே ஒரு பார்ட் இல்லாமல் அந்த என்டையர் அசம்பிளி லைனே நிற்கும். ஸோ தட் இஸ் ஆல்சோ இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் தான். ஏன்னா ஷார்ட்டேஜாக இருந்தாலும் எனக்கு இஷ்யூ தான், ஹையராக இருந்தாலும் எனக்கு இஷ்யூ தான். ஸோ இஃப் யூ நோ ஹவு டு ரெடியூஸ் த இன்வென்ட்ரி, ஹவு டு கான்ட்ரிபியூட் டு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் இன் எனி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. ஏன்னா எல்லா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலையும் நீங்கள் ஃபஸ்ட் மீட்டிங் என்னவாக இருக்குன்னா ஷார்ட்டேஜ் மீட்டிங் அப்படிம்பாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி எப்படி ரிடக்ஷன் பண்ணுறது. ஏன்னா இப்போது அக்கௌண்ட்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே கம்ப்ளைண்ட்டாக இருக்கும், எனக்கு வெண்டாருக்கு பேமெண்ட் பண்ண முடியல, கேஷ் ஃப்ளோ இல்லை அப்படிங்கிற மாதிரி. கேஷ் ஃப்ளோ எங்கே போய் பிளாக் ஆகுன்னு நினைக்கிறீங்க? 100% வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரியில் தான் போய் பிளாக் ஆகிருக்கும். ஸோ இதனால் if you can go and contribute, help them to streamline their inventory management process,
தட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இஃப் யூ நோ எனி ஒன் ஆஃப் த ப்ராசஸ், டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் பார்ட் டைம் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆல் தி பெஸ்ட். ஐ வில் see you in another one good video. Bye bye.